கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாமுவேலின் முதலாம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 14:6. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. The Lord will act in our behalf. Nothing can hinder the Lord from saving, whether by many or by few. ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுவார். ஏனெனில் சிலரைக் கொண்டோ பலரைக் கொண்டோ மீட்பு அளிப்பதில் ஆண்டவருக்கு தடை இல்லை. ஆமென். இன்றைய தியான வசனம் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியிடம் சொன்னது. இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர்களுடன் போரிடும் நேரத்தில் அவர்களது படைகள் மிகவும் குறைவாக இருந்தது. மக்களுக்கு ஆயுதம் கூட இருந்தது இல்லை. யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது என்று சாமுவேலின் முதலாம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசித்து அறிகிறோம். இந்த நிலையில் யோனத்தான் மற்றும் அவனுடைய ஆயுதக்காரன் மட்டும் பெலிஸ்தரின் சேனையை ஒரு குழுவுக்கு எதிராக செல்லும் முனைப்புடன் இருந்தார்கள். அப்பொழுதுதான் யோனத்தான் கூறுகிறான், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்று. இது கர்த்தரின் அதிகாரம் மற்றும் சக்தியை மிக தெளிவாக விளக்குகிறது. கர்த்தருக்கு மக்களை ரட்சிக்க ஒரு பெரிய படையோ அதிகமான ஆதரவோ தேவையே இல்லை. சிலர் இருந்தாலும் கூட அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேவன் தனது வல்லமையால் எந்த சிக்கலையும் கடக்க முடியும். நம்பிக்கையின் முன்மாதிரி யோனத்தான். யோனத்தான் தனது மனித உறுதிகளை பார்க்கவில்லை. நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது. நாம் சிலர் என்றாலும் பரவாயில்லை, தேவன் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்ற உறுதியுடன் செயல்பட்டான். தேவனின் ரட்சிப்பு எந்த அளவிலும் கட்டுப்பட்டது அல்ல. இங்கே உள்ள முக்கியமான உண்மை, அநேகர் சிலர் இரண்டிலும் தேவனுக்கு எந்த தடையும் இல்லை. அவர் பலராலும் இல்லையெனில் சிலராலும் அல்லது ஒரே ஒருவராலும் கூட மக்களுக்கு விடுதலை அளிக்க முடியும். அன்று ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று கூறி ஜெபம் செய்தபோது கர்த்தர் எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார் என்பதை நாளாகமத்தின் 2ஆம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12 வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பியவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. தேவன் வலிமை உற்றவர்களுக்கும் உதவிட வல்லவர். நம்பிக்கையுடன் ஜெபம் செய்தால் கர்த்தர் நிச்சயம் பதில் அளிப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? கிதியோன், அவனுடைய சரித்திரத்தை நம்ம அப்படியே வாசித்து வரும்போது மீதியானியரை மேற்கொள்ள கிளம்பினான். அப்பொழுது கிதியோனிடம் 32,000 வீரர்கள் இருந்தனர். ஆனால் தேவன் அவர்களில் வெறும் 300 பேரை மட்டுமே தெரிந்தெடுத்தார்.
இந்த 300 பேர் கொண்டு நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உங்கள் கைகளில் ஒப்புவிப்பேன் என்று கூறுவதை நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். மக்கள் தங்கள் வெற்றிக்கு காரணம் தங்களது பெரும் படையாக இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்பினார். தேவனுக்கு சிறிய எண்ணிக்கையோ பெரிய எண்ணிக்கையோ முக்கியமல்ல. அவர் தனது மகிமைக்காக சிறிய எண்ணிக்கையையும் பயன்படுத்தி வெற்றியை தருவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்வதை சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய காரியம் மனித ஆற்றலால் நடைபெறுவது இல்லை. அது பரிசுத்த ஆவியின் சக்தியால் மட்டுமே நடக்கும். எண்ணிக்கை முக்கியம் அல்ல. தேவனுடைய ஆவி இருக்கும் இடத்தில் வெற்றி நிச்சயம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் நமக்காக எப்பேற்பட்ட காரியங்களையும் செய்வார். ஏதாவது செய்ய தேவனுக்கு அதிகமான ஆதாரம் தேவைப்படாது. மக்கள் எண்ணிக்கையோ மனித வலிமையோ தேவனுக்கு கட்டுப்பாடாக இருக்காது. நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் முக்கியம். நாம் அதிகமான ஆதரவில்லாமல் இருக்கும்போது கூட தேவனின் வல்லமையை நம்பி செயல்பட வேண்டும். சிறிய குழுக்களாலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேவன் ஒருவரின் விசுவாசத்தால் கூட, அதாவது ஒரே ஒருத்தர் விசுவாசத்தோடு இருந்தால் கூட ஒரு நாட்டின் வரலாற்றையே மாற்ற முடியும். போரின் வெற்றி கர்த்தரிடமே உள்ளது. உங்கள் வாழ்க்கையின் சவால்களில் நீங்கள் குறைந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் வெற்றி தேவனிடமே உள்ளது. தேவனில் விசுவாசம் வைத்து அவரையே உறுதியாய் பற்றி கொள்வோம். விசுவாசம் வைத்த 2 பேராலும் ஒரு பெரிய கூட்டத்தை ஜெயிக்க முடியும். யோனத்தானும் ஆயுததாரியும் 2 பேர் தான். ஆனால் அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற விசுவாசத்தில் பலத்திருந்தாங்க. ஐயோ, நம்ம 2 பேர் தானே, நம்ம போய் என்ன செய்ய முடியும்னு அவங்க யோசிக்கவே இல்லை. அன்று யோனத்தானும் ஆயுததாரியும் சேர்ந்து அந்த பாளையத்தில் இருந்தவர்களையே கலங்கடித்தனர். கர்த்தருடைய துணை என்றால் எந்த சிக்கலையும் கடக்க முடியும் என்பது யோனத்தான் வாழ்வில் நடந்த சம்பவத்திலிருந்து அறிகிறோம். எனவே சிறிய குழுவாய் இருந்தாலும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். தேவனின் வல்லமையை எப்பொழுதும் நம்புங்கள். உங்கள் எதிரிகளை பார்த்து பயப்படாதிருங்கள். தேவன் உங்களுக்காக போராடுவார். நம் வெற்றிக்கான ரகசியம் நம் எண்ணிக்கையோ வலிமையோ இல்லை, நம் கர்த்தருடைய முன்னிலைதான். எனவே பரிபூர்ண விசுவாசத்துடன் அவர் பாதம் பணிந்து நம்மை அவர் கரங்களில் ஒப்பு கொடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துயாதி தூயவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்களுடைய பலவீனங்களையும் குறைவுகளையும் பாராமல் உம்முடைய வல்லமையால் எங்களை ரட்சித்து வருகிறீரே, அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய வல்லமையால் தான் செய்கிறோம் என்பதை பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம். பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்பதை பரிபூர்ணமாக ஒப்புக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம். எந்த காரியமானாலும் உம்முடைய சித்தத்தின்படியே செய்ய எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். அதனால் எங்கள் ஒவ்வொருவரையும் முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம்.
நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.